தேவன் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, ஆண்டவரே என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். ஆத்துமாவின் வழக்கு எரேமியாவின் புலம்பல்ல எரேமியா சில காரியங்களை குறித்து அப்படியே பேசுகிறாரு. புலம்பல் அப்படிங்கிற அந்த தலைப்பே சொல்லும் உள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. எருசலேமினுடைய அழிவு, எருசலேம் குமாரத்திகள், எருசலேமினுடைய காரியங்கள், இப்படி ஒவ்வொரு காரியமாக சொல்லி அவர் புலம்பல் பாடியிருப்பார். அதான் எரேமியாவின் புலம்பல். எரேமியாவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறதான ஒரு தீர்க்கதரிசி தான் எரேமியா தீர்க்கதரிசி. அப்போ இந்த 3வது அதிகாரத்தில் சில காரியங்களை பேசுகிறாரு. ஆத்துமாவின் வழக்கு என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய தலைப்பில் நம்ம பார்த்துருப்போம் போஸ்டரில், ஆத்துமாவின் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆத்துமாவின் வழக்கு? ஆத்துமாவுக்குள்ளே என்ன காரியம் போகுது? இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய இருதயம் சில காரியங்களை குறித்து நமக்குள்ள சில ஜட்ஜ்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டே இருக்கும். சில காரியங்களை குறித்து அப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்க நமக்குள்ள. இது கரெக்டா, இது சரியா, இந்த காரியத்தில் நான் அகப்பட்டிருக்கேனே, இந்த காரியத்தை பண்ணியிருக்கேனே என்று அநேக காரியங்கள் அப்படியே நமக்குள்ளே போய்கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பாருங்க, தாவீது ராஜா சொல்லுவார், என் ஆவியை ஆராய்ச்சி செய்தது, என்னுடைய ஆவியை ஆராய்ச்சி செய்தது, ராக்காலத்தில் என்னுடைய படுக்கையிலே இருதயத்தில் நான் பேசி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களிலே சில காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கிறதான சில காரியங்கள், இதுதான் ஆத்துமாவுடைய வழக்கு. ஆத்துமா அப்படியே யோசிக்குது, ஆத்துமா பார்க்குது, ஆத்துமா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் கவலைப்படுகிறது, சில நேரத்தில் கலங்குகிறது, வேதனைப்படுகிறது, ஆத்தும வருத்தம், வேதனை, இப்படி காரியங்களெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்துகிறதான காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு ஸ்டேஜ். இதை நம்ம நல்லா அறிஞ்சுக்கணும். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஏதோ சரீர பிரகாரமான பாடுகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குது, அதே சமயத்தில் சில காரியங்கள் இருக்குது அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். இந்த ஆத்துமா யாருடைய கண்ட்ரோல்குள்ளே இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆத்துமா யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய அந்த கண்ட்ரோல்குள்ளே போயிடும். அந்த ஆத்துமா ஆண்டவருடைய கண்ட்ரோல்குள்ளே போயிடும். ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆண்டவர் அவர்களை ஆள ஆரம்பிப்பார், நடத்த ஆரம்பிப்பார். ஆத்துமாவை காக்கிற தேவன், நம்ம வசனத்தில் படிக்கிறோம், நம்ம சங்கீதம் 121 படிக்கிறோம், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அப்போ ஆத்துமாவை காவல் பண்ணுகிறதான தேவன் நம்ம தேவன். அந்த ஆத்துமாவை அவர் கையில் கொடுக்கும்போது அந்த ஆத்துமாவை என்ன பண்ணுறாரு பாருங்க. வசனம் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் நீதிமொழிகள். அப்போ இந்த இருதயத்தை காவல் பண்ணுறது, ஆத்துமாவை அப்படியே பாதுகாக்கிறது, இந்த காரியங்களெல்லாம் நம்ம கூட இருந்து யார் நம்மளுக்கு செய்கிறான்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை நமக்கு செய்கிறாரு. நம்ம ஆத்துமா கரைபடாதபடி, நம்ம ஆத்துமா அப்படியே விழுந்து போகாதபடி நம்ம ஆத்துமாவை காக்கிற ஒரு தேவன். பரலோகம் எப்படி கன்சிடர் பண்ணுது ஒரு மனுஷன் ஆத்துமா? சபையில் கூட என்ன சொல்கிறோம், எத்தனை ஆத்துமா வந்திருக்காங்க சிஸ்டர், இந்த ஆத்துமா ஆதாய பணிகள், இப்படி தானே நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த ஆத்துமாவுக்கு அழிவே கிடையாது. ஆத்துமா அழியறதே இல்லை. ஆத்துமாவா ஆண்டவர் நம்மளை கன்சிடர் பண்ணுறாரு. பரலோகம், சபையில் பாருங்கள் எத்தனை ஆத்துமா வந்திருக்காங்க, இப்படி தானே இந்த பேச்சுக்கள். அப்போ ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். அவர்களுடைய ஆத்தும மீட்பு அருமையாக இருக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தைகள். ஒருவனாவது சகோதரன் அழிந்து போகாதபடி மீட்டு கொள்ளக்கூடிய பொருளை கொடுக்க முடியாது. அது அவர்களுடைய ஆத்தும மீட்பு அருமையாக இருக்கிறது. அப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்படணும், ஒருத்தர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களாக மாறணும், அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம்ல, நம்ம குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும், அவங்க எல்லாம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவங்க நல்லா கர்த்தருக்குள்ளே இருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அதிகபட்ச ஆசை என்னவா இருக்கும், எதுவாக இருக்கும்னா இதுதான், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், என் குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்படணும். அநேக ஜெப குறிப்புகள் எப்படி வரும் அப்படின்னா, என் குடும்பத்தில் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இன்னும் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறாங்க, இப்படி ஒரு காரியங்கள் போயிட்டே இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆத்தும மீட்பு அருமையாக இருக்குது, அவனவனுடைய ஆத்துமாவுக்கு அவனவன் உத்தரவாதி. ஆத்துமா, இப்படி ஆத்துமாவை குறித்ததான காரியங்கள். இந்த ஆத்துமா தான் எங்கே போகும், நம்ம நம்மளுடைய அந்த காரியங்கள் காலங்கள் முடிந்தவுடன் இந்த ஆத்துமா தான் நம்ம
செய்த அந்த காரியங்களுக்கு நேராக கடந்து போகும். நித்தியமான ஒரு என்டர்னல் லைஃப் ஒன்று நமக்கு இருக்குது. நம்மளுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிற தேவனை நம்ம துதிச்சிட்ருக்குறோம். நம்ம இந்த பூமியில் வாழும்போது, நம்ம உயிரோடு இருக்கும்போது அநேக காரியங்களுக்கு உள்ளே நம்ம போகிறோம். அதே சமயத்தில் நம்ம மரித்து போனோன்னே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த நாள் வரும்போது நம்ம செய்த அந்த கிரியைகளுக்கு ஏற்ற நியாயந்தீர்ப்பு ஆத்துமா அடைகிறது. ரொம்ப சென்சிட்டிவானது ஆத்துமாவுக்கு. அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது இருந்த அந்த உணர்வையும் இன்னும் அப்படியே இன்னும் நல்லா சென்சிட்டிவ் ஆயிரும் அந்த ஆத்துமா. அவர்கள் பாருங்கள், அந்த நியாயந்தீர்ப்பில் பங்கடையும் போது அவர்களுக்கு தெரியும், அவங்களுடைய காரியங்கள் நல்லா அவங்க இன்னும் சென்சிட்டிவாக இருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு உணர்வுகள் நல்லா தெரியும். அதே போல் பரலோகத்தில் நித்திய வாழ்க்கை அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளை, அதுதான் வசனம் சொல்லுது, கண்ணீர் எல்லாத்தையும் துடைச்சிருவார், எல்லா கவலைகளையும் மாற்றிடுவார். இனி அவர்களுக்கு அலறுதல் இல்லை, இனி துக்கம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அலறுதல் கத்துறோம்ல, நம்ம கஷ்டப்படுறோம்ல, வலிக்குது, வேதனைப்படுறோம்ல, அலறுதல், துன்பம், கண்ணீர், அந்த சமாதானம் இல்லாத நிலைமை, பாடு, உபத்திரவம், எத்தனை பாதையை நம்ம கிராஸ் பண்ணி வரோம்ல. அதுக்கு தான் சில டெஸ்டெல்லாம், அவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்திற்குள்ளே நம்ம போக போகிறோம். அதுக்கு நம்ம பிதாவின் ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்துறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வருகிறத ஆனந்த காரியங்களெல்லாம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படி இல்லாதபடிக்கு ஏனோ தானோ வென்று வாழக்கூடாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒன்று கடந்து வரும். என்ன ஸ்டேஜ்னா, ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். சில நேரங்களில் இருதயத்திற்குள்ளே பாருங்கள், சில காரியங்கள் போய் கொண்டிருக்கும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை நல்லா உணரணும். என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். உள்ளுக்குள்ளே ஒரு ஜட்ஜ்மெண்ட், உள்ளுக்குள்ளே ஒரு காரியம் அப்படியே அந்த ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. படுக்கையில் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருப்பது. இது எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால், ரொம்ப துன்பமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், கைவிடப்படுகிற நேரத்தில், சில நேரங்களில் சிலருடைய அந்த குணாதிசயங்களை நம்ம காணும்போது நம்மளுக்கு அப்படியே வேதனையாக இருக்கும். சில நேரத்தில் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு விதமாக நடத்துவார், ஒரு பாதையில் அப்படியே கூட்டிகிட்டு போவார். சில நேரத்தில் சில காரியங்களெல்லாம் நம்மளை விட்டு அப்படியே போகிறது நல்லா நமக்கு தெரியும். ஆண்டவர் சில நேரத்தில் மௌனமாக இருக்க சொல்லுவார். சில நேரத்தில் சில காரியங்களை சிலரை விட்டு அப்புறப்படுத்துவார். சில காரியங்களை நம்மளுக்கு காட்டி கொடுப்பார் நம்ம கண்ணு முன்னாடி. இந்த காரியங்களுடைய அதனுடைய அந்த தன்மை இதுதான், நீ இந்த இடத்துல நீ இப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகளை அழகாக அப்படியே அவர் ஒரு வழியாய் அற்புதமாக அப்படியே நடத்தி கொண்டு வருவதை நம்மளால் பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே ஏதோ அப்படி நடக்குதுன்னு நினச்சிடாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் ஒரு முகாந்திரங்களை வைத்திருக்கிறார். சில நேரத்தில் சிலருடைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சில பிரச்சனைகளோட வீரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினைப்போம், ஆனால் இதுக்கு பின்னாடி கிரியை செய்கிறதான காரியங்களை வெளிப்படுத்துவார். மனிதர்களுடைய இருதயத்தின் இந்த எண்ணங்களை வெளிப்படுத்துவார். நம்மளுக்கு விரோதமாக மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்போ தான் இந்த ஆத்துமாவின் வழக்கு நடக்கும் உள்ளுக்குள்ளே, இருதயத்துக்குள்ளது. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையிலே நடப்பது. ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ளுக்குள்ளே நடப்பது, வேதனைப்படுவது, அந்த இருதயத்தில் சம்பாசிப்பது. பாருங்கள், தாவீது தன்னுடைய குமாரனாகிய அப்சலோம் எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி சமயத்துலலாம் என்ன செய்ய முடியும்? அவர் ஏதாவது வெளியிலையும் சில காரியங்களை பேச முடியாது, எங்கேயும் சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் என்னுடைய மகன், அவனை மன்னிச்சேன், நான் வர வச்சேன், அம்னோனை கொலை பண்ணா, இருந்தாலும் அவனை ஏற்றுக்கிட்டேன், மன்னிச்சேன். இந்த காரியங்கள் அப்படியே ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஆத்மாவில் ஒரு வழக்கு உள்ளே போயிட்டுருக்கு தாவீதோட இருதயத்திற்குள்ளே. நான் எவ்வளோ நேசித்த ஆண்டவரே, எப்படி நடத்தின ஆண்டவரே, என்னோட பையனே என்னை இந்த மாதிரி பண்ணிட்டானே. சில நேரத்தில் இந்த ஆத்மாவின் வழக்கு எப்போ வரும் அப்படின்னா, தன்னுடைய ஜனம், தன்னுடைய இனத்தார், தன்னுடைய வீட்டார், ஆண்டவர் இந்த பாதை வழியாக கடந்து போனார். சொந்த ஜனங்களால் அவர் பகைக்கப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்டார். சில நேரத்தில் அற்பமாக நினைப்பாங்க, தள்ளுவாங்க, நம்மளை வேதனைப்படுத்துவாங்க. சில காரியங்களை சிலர் மூலமாகவே நமக்கு காதில் வந்துடும். இவங்க உங்களை இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி பேசினாங்க, அப்படியே இருதயம் உடஞ்சிரும், நம்மளுக்கு நொறுங்கிடும். ஆத்மா வழக்கு. அப்போ தான் ஆத்மா வழக்கு நடக்கும் இருதயத்திற்குள்ளே. ஐயோ, என்னுடைய இனத்தார், நான் இவ்வளவு நாள் இவங்க எனக்கு ரொம்ப, இவங்க தான்
நம்மளுடைய அப்படி நான் ரொம்ப எடுத்துக்கிட்டேன், உரிமை எடுத்துக்கிட்டேன், சில காரியங்களை பண்ணினேன். ஆனால் இல்லை, உன்னோட லிமிட் இவ்வளவு தான், நீ இதுக்கு மேலே நீ வந்து என் குடும்பத்துக்குள்ளே நீ வர முடியாது அப்படின்னு நம்ம யாரையெல்லாம் ரொம்ப அப்படி நினச்சோமோ அதுக்குள்ளே அப்படி பண்ணிடுவாங்க, சில காரியங்களை பண்ணிடுவாங்க. பண்ணும்போது நம்ம ரொம்ப இனமானவங்களாக இருப்பாங்க, வேறு யாருமா இருக்க மாட்டாங்க, ரத்த சொந்தங்களாக ரத்த பந்தங்களாக இருப்பாங்க. சில நேரத்தில் சில காரியங்களை போட்டுருவாங்க, சில நேரத்தில் குடும்பங்களுக்குள்ளேயே இந்த காரியங்கள் நடக்கும், குடும்பத்துக்குள்ளேயே நடக்கும். அப்போ இந்த ஆத்துமாவின் பாருங்கள், தாவீதுக்கு நடந்த மாதிரி தான், யோசேப்புக்கு நடந்த மாதிரி தான். இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது மற்றவர்கள் மூலமாக அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படும், இல்லை எப்படியோ என்ன காரியமான வார்த்தை சொல்லுது, வசனம் என்ன சொல்லுதுன்னா, சொல்லப்படும் எல்லா காரியத்தையும் நீ கவனிக்காத, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகுமே. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அறிவு இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நம்மளால் ரொம்ப எதையும் பண்ணிட முடியாது, எதையும் ரொம்ப போய் நம்மளால் இழுத்து போட்டு செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அவர்களுடைய அப்படியே நம்ம என்ன பண்ணிடணும், நம்மளுடைய அந்த லிமிட்டை உணர்ந்து, நம்மளுடைய காரியங்களை உணர்ந்து, நம்முடைய காரியங்கள் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா, சில நேரத்தில் ஜெபித்து அமைதியாக இருப்பது நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா, வாக்குவாதங்கள் ஏற்பட காரியங்கள் உண்டு. இது யாருக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு தெரிஞ்சுது. ஆபிரகாமுக்குள்ள ஒரு தரிசனம் வைக்கப்படுகிறது, அந்த தரிசனத்தை அப்படியே அவர் என்ன பண்ணிடுறாரு, ஷேர் பண்ணிடுறாரு. அவர் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஆண்டவர் ஆபிரகாமை தான் அழைக்கிறாரு, ஆனால் கூட யாரெல்லாம் வரானா, லோத்தும் கூட வருகிறத பார்க்க முடியும். காரியங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பெருகிறாங்க, பயங்கர ஆசீர்வாதமாக மாறுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது லோத்தோட அந்த மந்தை மேய்ப்பு இருக்கும், ஆபிரகாமோட மந்தை மேய்ப்பு இருக்கும். அப்படியே அந்த வசனம் அழகாக சொல்லுவோம், உனக்கும் எனக்கும் அப்படியே ஆபிரகாம் சொல்வதை பார்க்க முடியும். உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நம் சகோதரர். அப்போ அந்த மந்தை மேய்ப்பருக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி அது பரவுது. பாருங்கள், வாக்குவாதத்துக்கெல்லாம் ஒரு 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 பலன் இருக்குது. அது என்ன ஆகும்னா, அந்த வாக்குவாதம் மோசமானது, வாக்குவாதங்கிறது பயங்கர மோசமானது. ஆமாம், மூடனுடைய வாய் விவாதத்தில் நுழையும், அவன் உதடுகள் அடிகளை வரவழைக்கும் அப்படின்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் நமக்கு நல்லா தெரியும். நீதிமொழிகள் அந்த வசனத்தை நம்ம படிப்போம். விவாதத்தில் யாருடைய வாய் நுழையும் தெரியுமா? மூடனுடைய வாய் விவாதத்தில் நுழையும், அவன் உதடுகள் அடிகளை வரவழைக்கும். அதே சமயத்தில் இன்னொரு வார்த்தை பாருங்க, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், அதால் விவாதம் எழும்பும் முன் அதை நீ விட்டுவிட. அப்படிப்பட்டவங்களோட அந்த விவாதிக்கிற அந்த காரியங்களோட அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. உங்களுடைய அந்த தியாகங்கள், உங்களுடைய நற்காரியங்கள் அது வந்து அசட்டை பண்ணப்படுகிறது அப்படின்னா, ஆண்டவர் அப்படி சொல்லலை. நீ அப்படியே அவங்க முன்னாடி போய் அழுதுட்டு நின்றுட்டுரு, அப்படியே நீ கெஞ்சிட்டுரு அப்படின்னு சொல்லலை. நம்மளுடைய அந்த மதிப்பை உணராதவங்களிடத்துல நம்ம மௌனமாய் விலகி இருப்பது மிக நல்லது. உங்களுடைய அந்த பிரயாசங்களை, நீங்கள் அவங்க மேலே பாராட்டுகிற அன்பை, உங்களுடைய அந்த காரியங்களை பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே யோசேப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் தெரிஞ்சுக்கிட்டார் தன்னுடைய சகோதரர்களை பற்றி. அவ்வளவு நாள் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய அண்ணமாரு அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளை சொல்லவும், அவங்களோட இருக்கவும், அவங்க காரியங்களை பண்ணவும், அப்படியே ரொம்ப அவங்க யோசேப்பு வந்து ரொம்ப இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குது. யாரை நேசித்தாரோ, யாரை அவர் என்னுடைய சகோதரர்கள் நினச்சாரோ, யாருக்காக அவ்வளோ வனாந்தரத்தில் சாப்பாடை எடுத்துகிட்டு அப்பா சொன்ன அந்த காரியங்களை கேட்டுட்டு அப்படியே போய் நடந்து வந்து அப்படியே வந்து அவ்வளோ நேரம் தோத்தானிலே கண்டுபிடித்தான் யோசேப்புன்னு பார்க்குறோம். வரும்போது அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா, குழியில் தூக்கி போட்டுட்டாங்க யோசேப்பை. எப்படி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், சொந்த சகோதரர்கள் குழியில் தூக்கி போட்டாச்சு யோசேப்பு. அப்போ தான் யோசேப்பு அந்த குழியில் உட்காந்துட்டு பாருங்கள், ஆவிக்குரியவர்கள் வந்து சில நேரத்தில் சில ஞானங்கள் அவர்களுக்கு எந்த இடத்துல கொடுக்கப்படும்னா, குழியில் தூக்கி போடும்போது சிலருக்கு ஞானம் வரும், அது வரைக்கும் ஞானம் வராது. யோசேப்புக்கு அது வரைக்கும் ஞானம் இல்லை, தெரியல அவனுக்கு, இதை சொல்லக்கூடாது, இதை சொல்லணும், இப்படி பண்ணக்கூடாது, தெரியலை. அப்போ குழியில் தூக்கி போடும்போது அந்த குழியில் என்ன பண்ணுறான்னா, யோசேப்பு சில முடிவுகளை எடுக்கிறான், சில காரியங்கள். சின்ன பையன், 17 வயசு, யோசிக்கிறான், என்னோடய அண்ணன்மார்களை நான் ரொம்ப நேசித்தனே, எங்கள் அப்பா சொல்லி தானே நான் வந்தேன், நான் என்ன தப்பு செய்யலையே, ஒன்றுமே பண்ணலையே. ஆனால் யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு, யோசேப்பு சொப்பனக்கார நம்பிக்கை இருந்துச்சு, கர்த்தரை விடக்கூடாது. அப்பானுக்கு அந்த தேவனை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறாரு, அந்த உபதேச சட்டங்களை நான் வந்து பழக்குவிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவரை நான் விடக்கூடாது. ஆத்துமாவின் வழக்கு யோசேப்பை அந்த இருதயத்துக்குள்ளே அப்படியே சில காரியங்களை போட்டு வைக்கிறாரு. இஸ்மவேல்கிட்ட விற்கப்படுறாரு, கெஞ்சி இருப்பார், கதறி இருப்பார்.
அவர் அழுதுருப்பார், எங்கேயாவது போயிடுற என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருப்பார். ஆனால் அவங்க அப்படியே சொந்த சகோதரர்கள் அப்படியே அவனை கை கழுவுறாங்க அந்த இடத்துல. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், ஆண்டவரை கை கழுவுன மாதிரி. யோசேப்பு வந்து இயேசுவின் நிழல். 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பு விற்கிறாங்க இஸ்மவேலர்கிட்ட. ஆண்டவர் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்குறாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேகர் இயேசுவின் நிழல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல அப்படியே போகிறாரு எகிப்தில். அவருடைய காரியங்கள் யோசிச்சு பாருங்க. யோசேப்பு திரும்பி வரவே இல்லை பிரியமானவர்களே. யோசேப்பு திரும்பி வரல. தன்னுடைய தேசத்துக்கு வந்தாரா? வரவே இல்லை. யோசேப்பு வரலை, தேசத்துக்கு வரலை. பார்வோன் கேட்டிருந்தா வந்திருக்கலாம். ரதமெல்லாம் பார்வோன்கிட்ட கேட்டிருந்தா கண்டிப்பாக யோசேப்புக்கு அனுமதி உண்டு. ரதங்களெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக டெய்லியும் கூட வந்து பார்த்துட்டு வரலாம் அப்பாவை. யோசேப்பு வரலை. தெரிஞ்சுக்கிட்டார் யோசேப்பு, தெரிஞ்சுக்கிட்டார். அதுதான் ஆத்துமாவின் வழக்கு. சில காரியங்களை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாரு. ஓ, இப்படி தான் யாரெல்லாம் உயிராக நினச்சோமோ இவங்க இல்லை, இவங்களுடைய காரியங்கள் இப்படி இருக்குது, இவங்க இல்லை. இதுதான் ஆவிக்குரிய ஸ்டேஜ். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோன்னா இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இனம் காட்டுவார் ஆண்டவர், இனம் காட்டுவார். இவ்வளவு தான் இவங்க லிமிட்டு. இதுக்கு மேலே நீ அந்த இடத்துல நீ பண்ணும்போது உனக்கு அந்த இடத்துல என்ன இல்லைன்னா அங்கீகாரம் இல்லை, உனக்கு அந்த இடத்துல இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு அன்பு குறைஞ்சுதா, பாசம் குறைஞ்சுதா அப்படின்னா இல்லை. ஆத்துமாவின் வழக்கு உள்ளே போயிட்டுருக்கு. என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார். சமீபத்தில் அந்த காரியங்களை குறித்து அதிகமாக நம்ம பார்த்தோம். வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார். வருத்தம், வேதனை, ரொம்ப கஷ்டம் மனசில். அதிலிருந்து வெளியில் வருது ரொம்ப கஷ்டம் பாருங்க. சொந்த சகோதரர்கள் குழியில் தூக்கி போடுறாங்க. அதாவது அடிக்கடி அவருக்கு அது ஞாபகம் வந்துட்டே இருக்கும். மன்னிச்சு 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 மறந்து பரவாயில்ல. மற்றவங்க முன்னாடி நம்மளை அவமானப்படுத்துவாங்க. சொந்த சகோதரர்கள் சில நேரத்தில் மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்கறதான அந்த சூழ்நிலைகள், அவமானப்படுத்தப்படுகிறதான சூழ்நிலைகள். அங்கீகாரம் ரெண்டாவது. ஆனால் மற்றவங்க முன்னாடி நம்ம அவமானப்படுத்தப்படுறோம் பாருங்க, அது ரொம்ப வேதனையான காரியம், ரொம்ப பயங்கரமான காரியம். அது ரொம்ப கஷ்டம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். இந்த ஸ்டேஜ் வரும்போது அலர்ட் ஆயிடணும். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அவங்க வாழ்க்கையில், அலர்ட் ஆயிடணும். யோசிக்கக்கூடாது, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்படி பண்ணேன். கரெக்டு தான், நீங்கள் யோசிப்பாக இருக்கீங்க. அந்த நன்மைகள், உங்களுடைய நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். நீங்கள் செய்கிற அந்த நன்மைகள்லாம் தூசிக்கப்படுதா? தூசிக்கப்பட இடம் கொடாமல் இருங்கள். தெரிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் அழகாக நடத்துவார். அதுக்குண்டான, ஆனால் அதிலிருந்து கஷ்டம் வெளியில் வர்றது, வேதனை, கண்ணீர், வருத்தம், ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யோசிப்புக்கு வந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு பாருங்கள், ஆத்மாக்குள்ளே வழக்கு போயிட்டுருக்கு யோசேப்புக்குள்ள. ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். அப்படியான ஒரு நாள் வர்றாங்க, அவங்க எல்லாம் வர்றாங்கன்னா யோசேப்பு அதிகமாக நம்ம அதுக்கு விளக்கமாக சொல்ல தேவையில்லை. அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். யோசேப்பு மன்னிக்கிறார். ஆனால் அவங்கள என்ன பண்ணிட்டார்? செப்பரேட் பண்ணிடுறாரு. கோசேன் நாட்டுக்குள்ளே போய் இருங்க, உங்களுக்கு அந்த நாட்டை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நேசிக்கிறாரு. அவங்களுடைய பிள்ளைகளை கூட பராமரிக்கிறார். ஆனால் அவங்கள செப்பரேட் பண்ணிட்டார். ஏன்னா மறுபடியும் அவங்களோட போய் இன்வால்வ் ஆகி கூடி கொலாவி எல்லாத்தையும் பண்ணி மறுபடியும் அவங்க கேவலப்படுத்தும் போது, ஏன்னா அவங்களுடைய குணாதிசயம் தெரிஞ்சிருச்சு, நம்ம மற்றவங்க முன்னாடி அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் யோசேப்புக்கு. அதனால் யோசேப்பு அந்த ஞானத்தை தேவன் அவருக்கு கொடுக்குறார், அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே தேவனுடைய அந்த ஸ்தானாதிபதிகளாக ஆயிடுவீங்க. தேவனுடைய ஸ்தானாதிபதிகள். உங்களுடைய அவமானங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அடைஞ்சிரும். அப்படிங்கிறக்காக சில காரியங்கள் ஆண்டவர் காட்டி கொடுப்பாரு பாருங்க. அப்பயே நம்ம என்ன பண்ணிடணும்னா அலர்ட் ஆயிடணும். உனக்கு இவ்வளவு தான், உனக்கு இந்த இடத்துல மதிப்பு இவ்வளவுதான், நீ அலர்ட் ஆயிக்கோ. அதே சமயத்தில் பாசத்தை குறைக்காத, அன்பை குறைக்காத. நீ அமர்ந்திருந்து நீ ஜெபம் பண்ணு, அவளுடைய சுகத்தை நாடு, அவளுடைய காரியங்களை நாடு. ஆனால் நீ அமைதியாயிக்கோ. சில நேரத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுக்கும் போது அதை கற்றுக் கொடுக்கணும். இல்லைல்ல, பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இங்கே பாருங்க, எரேமியாவினுடைய அந்த வாழ்க்கை, ஆத்துமாவின் வழக்கு பாருங்க. அவர் எரேமியா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எரேமியாவை சின்ன வயசுலேயே ஆண்டவர் தெரிஞ்சு கொள்றாரு. அந்த எரேமியாவினுடைய வாழ்க்கை பாருங்க. எரேமியா ஒரு பாஸ்டருடைய பையன், அதாவது ஒரு ஆசாரியனுடைய மகன். அடுத்தது எரேமியா ஆசாரியத்துவ ஊழியத்தை கையில் எடுக்கணும். அதுதானே வேலை. வழி வழியாக அவங்களாம் ஆசாரியர்கள். அப்போ எரேமியா என்ன செய்யணும்? அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை கையில் எடுக்கணும். பார்க்குறாரு தன்னுடைய தகப்பனார் அந்த உடைகளை மாற்றுகிற விதம், அந்த ஏபோத்து, ஊரீம், தும்மீம், அந்த பலிபீடத்துக்கு அடுத்த காரியங்கள், இதில் வளர்ந்துட்டு வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியை வைக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஐயோ தீர்க்க தரிசனமா? அன்றைய நாட்களிலே அந்த ஆசாரிய ஊழியத்துக்கும் தீர்க்க தரிசன ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலைமை. பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க என்ன அப்படின்ட்டு,
சொல்லிட்டு அந்த ஊழிய பாதை வேற, இது வேற. தீர்க்கதரிசினா அவன் வாழ்க்கையே வேற. இங்கே ஆசாரியன்னா அவன் வாழ்க்கை வேற. அவன் எப்படி இருக்கணும், அவனுடைய முறைமைகள், காரியங்கள் மோசே எழுதி கொடுத்தனா. இங்கே தீர்க்கதரிசினா வேற. தீர்க்கதரிசி ஒரு நாட்டை விட்டு ஒரு ஒரு காரியங்களுக்கு போகணும், இந்த குறிப்பிட்ட ஜனத்துக்கிட்ட போகணும், அவன் பேசணும், இந்த காரியங்களை பண்ணணும். தீர்க்கதரிசன ஊழியம் வேற. ஆசாரிய ஊழியத்தை போல இல்லை. ஆசாரிய ஊழியம்னா அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி தான். அவன் அந்த அந்த ஆசாரிய ஊழியத்தில் அவனுடைய வேலைகளை சேர்ந்து அந்த ஆனால் இங்கே தீர்க்க தரிசன ஊழியம் அப்படி இல்லை. அதனால தான் எரேமியா வந்து சின்ன குழந்தையில் அவர் சொல்கிற அந்த வார்த்தை என்னென்னா, ஐயோ நான் சிறு பிள்ளை, நான் எப்படி செய்வேன், ஏன்னா இந்த இதில் எனக்கு சம்மந்தமே இல்லை. பாருங்கள் வசனம் பாருங்கள் சொல்லுகிறது, புலம்பல் 3வது அதிகாரத்தில் 1வது வசனம், ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன். நான் சினத்தின் மிலாறு, அந்த சிறுமையை பார்த்துட்டே வர, அதை நான் பார்த்துட்டே இருக்கிற ஆண்டவரே, அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். என் சதையையும் என் தோளையும் முற்றலாக்கினார். என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாய் கொத்தலங்கட்டி. அப்படியே எடுத்து படித்து பார்த்தா எல்லாமே பூரா அப்படி தான் இருக்கும், கசப்பினாலும் வருத்தத்தினாலும். ஏன் அப்படின்னா, பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். புறப்படக்கூடாதபடி வேலி அடைத்தார். அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. அவனுடைய அந்த ஊழியம் பாதை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எரேமியாவை நம்பவே மாட்டாங்க. ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி நன்மையான காரியங்களை சொல்லுவான். எல்லா தீர்க்கதரிசிகளும் இருப்பாங்க, அவங்களாம் வேறு மாதிரி பேசுவாங்க. எரேமியா மட்டும் வேறு மாதிரி. எரேமியாவை காவல் கிடங்குல போடுவாங்க, தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பாங்க, உளையான சேத்துல அமிழ்ந்து போகும்படி செய்வாங்க. பயங்கரமான பாடு. டெய்லியும் ஒரு ஆப்பம் எரேமியாவுக்கு. அப்போ இங்கே ஆத்மாவுக்குள்ள ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. நான் ஒரு ஆசாரியனுடைய பையன், ஆசாரிய ஊழியம் செய்யணும். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசன ஊழியம். அன்றைய நாட்களிலே ஆசாரிய ஊழியத்துக்கும் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சூழ்நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதனால தான் பாருங்கள் வசனத்தை நம்ம பார்ப்போம். சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது, தீர்க்க தரிசிகளின் புத்திரரோடு அப்படியே அவனை சந்திக்கும் போது இதெல்லாம் அந்த அடையாளமெல்லாம் நேரிடும். சாமுவேல் சொன்ன அடையாளமெல்லாம், நீ ராஜாவா சவுலை தேர்ந்தெடுக்கும் போது நீ வந்து அவங்கள பார்ப்ப, தீர்க்க தரிசனுடைய புத்திரர் பாருங்க, அவங்கள சந்திக்கும் போது இவனும் அவங்களோட சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவான். சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ அப்படின்னு பழமொழி ஆயிற்று. அப்போ அவங்களாம் தீர்க்க தரிசனம் அந்த ராஜா ஊழியம் வேற, தீர்க்க தரிசனம் ஊழியம் வேற, இப்படி காரியங்கள். அப்போ பாருங்கள், இங்கே ஆண்டவர் தீர்க்கதரிசியாக வைக்கிறாரு. அப்போ எரேமியாவுடைய வாழ்க்கை பயங்கரமாக கஷ்டமாகுது. இங்கே ஆத்மாக்குள்ளே ஒரு வழக்கு போகுது. எரேமியாவுடைய வாழ்க்கை கண்ணீரின் தீர்க்கதரிசி. ஜனங்களுக்காக அழுவார். தேவாலயம் அப்படியே சுட்டரிக்கப்பட்டு தீக்கிரையாகப்பட்டது. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நம்ப மாட்டாங்க. போய் அவரை குழியில் அடைக்கவும் பண்ணவும் ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க. தான் இந்த காரியத்தை நம்ம அடிக்கடி நம்ம டீமில் நம்ம இந்த காரியத்தை பேசுவோம். எருசலேம் விடுதலையாக இருக்கும், எரேமியாவை ஜெயிலில் போட்டுருவாங்க, அடைக்கப்பட்டுருவார் எரேமியா. எருசலேம் பிடிக்கப்படும், எரேமியா சொன்னது போலவே. அங்கே எரேமியாவுக்கு விடுதலை வரும். தான் ஆண்டவர் செய்கிற அந்த காரியம் பாருங்கள், அப்படியே காரியம் நடக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும். அதே போல தான் இந்த காலை வேளையிலே ஆத்மாவின் வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ளே சில ஜட்ஜ்மெண்ட் போயிட்டுருக்கா, சில காரியங்கள் உள்ளே போயிட்டுருக்கா, ஆத்மாக்குள்ளே ரொம்ப கஷ்டம் போயிட்டுருக்கா. சில காரியங்களை யோசிக்கிறீங்களா, என்னப்பா இப்படி நடக்குதே, நான் இப்படி நினச்சனே, இந்த காரியங்கள் இப்படி நடக்குதே, என்னுடைய சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சே. அங்கே வழக்கு போயிட்டுருக்கு. ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர், பிராணனை மீட்டு கொண்டீர். இந்த ஆத்மாவின் வழக்கு எதுக்கு தெரியுமா? ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆத்மாவின் வழக்கு நடக்கும். ஆத்மாவின் வழக்கு நடக்கலைன்னா தான் ஆச்சரியம். ஆமாம், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஆவிக்குரியவனுடைய இருதயம். ஆவி ஆத்மா சரீரம் ரொம்ப சென்சிட்டிவானது. ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் ஆவியானவர் அப்படியே அலாரம் அடித்து சொல்லி கொடுத்துருவார். பயங்கரமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த காரியங்கள்லாம். உள்ளுக்குள்ளே சில காரியங்கள் போயிட்டுருக்கும். சில நேரத்தில் கண் கட்டப்பட்ட நிலைமை பாருங்கள். யாக்கோபுக்கு கண் கட்டப்பட்ட நிலைமைன்னு தான் சொல்லணும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறது யாக்கோபுக்கு தெரியவே இல்லை பாருங்கள், கடைசி வரைக்கும் தெரியல. யாக்கோபு வந்து அந்த யோசேப்பை பார்க்குற அந்த காரியங்கள் வர வரைக்கும் தெரியலன்னா, யாக்கோபு என்ன தீர்க்கதரிசி, கடைசி நாட்களில் நடக்கிறது கூட யாக்கோபுக்கு தெரியும். வாருங்கள் இஸ்ரவேல் புத்திரர்களே, கடைசி நாட்களில் நடப்பதை தெரிவிப்பேன். தீர்க்கதரிசிக்கு மறைச்சார். ஏன் தெரியுமா? யாக்கோபுக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த டைம் பீரியடெல்லாம் யோசேப்புக்கு கொடுக்கப்படாது. யோசேப்பு சிறையிலே இருந்தது, வசனம் அவனை புடமிட அவன் தன்னை ஒப்பு கொடுத்தது, போத்திபாருடைய வீட்டில் இருந்தது, பழிசாட்டப்பட்டது. நினச்சி பாருங்கள், ஒரு வேளை போத்திபார் வீட்டில் பழிசாட்டுற நேரத்தில் அந்த மூமெண்ட்டில் அவருக்கு தெரிஞ்சு அவர் வந்திருந்தாருன்னா எப்படி இருக்கும்? அவர் இருக்க மாட்டார் யாக்கோபு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த இடத்துல அந்த உணவு தானியம் வாங்க போகும்போதே தன்னுடைய குமாரர்கள்கிட்ட தேசத்தின் உச்சிதங்களை எல்லாம் நீ எடுத்துகிட்டு போ பார்வோனுக்குன்னு கொடுத்து அனுப்புகிறாரு.
எகிப்து தேசத்தில். அப்போ அவர் நல்ல பயங்கரமான செல்வாக்குள்ளவர், காரியங்கள் உள்ளவர். அவர் பயங்கரமாக என்ன பண்ணியிருப்பார், ஐயோ என் குமாரன் உயிரோடு இருக்கான்னு அங்கே இருக்கிற தகவல் மட்டும் தெரிஞ்சிச்சு ஆண்டவர் பேசியிருந்தானா நேராக அங்கே அடுத்த செகண்ட் அங்கே தான் கிளம்பி போய் நின்றுருந்துருப்பார். இந்த காரியங்கள்லாம் நடக்காது. வரவே இல்லை பாருங்கள், யோசேப்பு கடைசி வரைக்கும் இங்கே வரல, இங்கே கானானுக்குள்ளே வரல. எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்து கொண்டு போகிறாரு யோசேப்பு. சில முடிவுகளை எடுத்தா ஆண்டவர் இதில் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கும்படி கிருபை செய்வார். இந்த காலை வேளையில் ஆத்துமாவின் வழக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். சில நேரத்தில் சில காரியங்கள், சில நேரத்தில் ஆவிக்குரிய அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறதுக்காக சில வழக்கு நடக்கும். உள்ள ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர், என் நியாயத்தை தீரும். ஃபுல்லாக படிக்கணும். இந்த எரேமியா 3 அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். நம்ம இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சில காரியங்களை மட்டும் நம்ம பேச முடியுது. இந்த ஆத்மாவின் வழக்கு இந்த முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அழகாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார். அழகா ஆண்டவரே, எனக்கு நேரிட்ட அநியாயம் அதான் சில காரியங்களை நான் சொன்னேன். யோசேப்பு இப்படி தான் அழுதுருக்கக்கூடும். என்னுடைய அநியாயத்தை பாருங்கள், அநியாயத்தை கண்டி நான் இவங்களுக்கு தானே ஆண்டவரை சாப்பாடு கொடுக்க வந்தேன், இவங்கள தானே நேசித்தேன், என்னோட கூட பிறந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, குழியில் போட்டுட்டாங்களே, எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டாங்களே, எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். யோசேப்பினுடைய அந்த வாழ்க்கை விற்று போடுறாங்க, மறுதளிக்கிறதான ஒரு சூழ்நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை இருதயம் அப்படியே என்ன இருக்கும், சுக்குநூற நொறுங்கி இருக்கும். உள்ள ஆத்மாவின் வழக்கு அப்படியே போயிட்டுருக்கும். அவர்களுடைய எல்லா குரோதத்தையும், அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர். கர்த்தாவே, அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும், அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும், எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும், அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர். அதெல்லாம் ஆண்டு பார்த்துட்டே இருப்பார் மறைவா. தேவ பிள்ளைக்கு விரோதமாக என்னென்ன காரியத்தை பேசுகிறாங்க, என்னென்ன காரியத்தை சொல்கிறாங்க பாருங்கள். இது இவங்க வாழ்க்கையில் மட்டும்தான் நடந்துச்சா? யோசேப்புக்கு மட்டும்தான் நடந்துச்சா? தாவீதோட வாழ்க்கையில் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்துச்சு. சகோதரர்கள், இயேசுவின் கூட பிறந்தவங்களுடைய அந்த காரியங்களை பாருங்கள். சகோதரர்கள், இயேசுவினோட அந்த சொந்த ஜனம் பாருங்கள். ஆவிக்குரியவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும். நடக்கலைன்னா தான் சந்தேகம். அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும், நான் அவர்களுடைய பாடலாக இருக்கிறேன். இந்த வார்த்தை யார் சொல்லுவார்? தாவீது சொல்லுவார், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். உட்கார்ந்து இருக்கிறவங்க எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட காரியங்கள் பேசுவாங்க. நீங்கள் ஆவிக்குரியவங்களா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா, நீங்கள் ஆவிக்குரியவர்களா, கண்டிப்பாக இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த மாதிரி நடக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் வரும். அதில் ஆண்டவர் என்ன தெரியுமா, அவர் சென்சிட்டிவான தேவன். என்ன, என் பிள்ளை என் மேலே மட்டும்தான் அன்பாக இருக்கணும், என்கிட்ட தான் அவங்க இருக்கணும், என்ன தான் அவங்க ரொம்ப நேசிக்கணும், முதல் அன்பு எனக்கு தான் கொடுக்கணும். இதெல்லாம் அவர் ரொம்ப பார்ப்பார். அதை தான் சொல்கிறாரு, என்னை விட அதிகமாக யாரையும் நேசிச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த நேசம் ஆபத்தாக முடியும்னு அவருக்கு தெரியும். அந்த நேசம் மனிதர்களோடது ஆத்தும பிணைப்பு அதிகமாக வச்சுட்டோன்னா ஆத்தும வழக்கு ரொம்ப கஷ்டம். ஆத்தும பிணைப்பு இருக்கா? அந்த பிணைப்புக்குள்ளே போயிடக்கூடாது. ஆத்தும பிணைப்பு. தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் இதை குறித்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆவிக்குரிய புத்தகங்கள், நல்ல உண்மையாக நல்லா இருக்கிற அந்த புத்தகங்களை வாங்கி நம்ம படிக்கலாம். ஆத்தும பிணைப்பு எதனோடையும் அப்படின்னா என்னென்னா, எதனோடையுமே நம்ம சோல் அப்படியே போய் அப்படியே ஒட்டிடக்கூடாது. அப்படியே அதை இன்வால்வ் ஆகி அப்படியே மூழ்கி, சிலர்லாம் பாருங்கள், சிலருடைய காரியங்கள் அப்படியே மூழ்கிடுவாங்க. ஆனால் தெய்வ பிள்ளைகள் அப்படி இருக்க முடியாது. எந்த காரியத்தோடையும் நம்ம அதிகமாக இருக்க முடியாது. சிலர்லாம் சொல்லுவாங்க சோல்மேட் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை. ஆவிக்குரியவங்களுக்கெல்லாம் சோல்மேட் ஒருத்தர் மட்டும்தான், ஜீசஸ் மட்டும்தான். அவர் மட்டும்தான், அப்பா மட்டும்தான் சோல்மேட் நமக்கு, வேறு யாருமே கிடையாது. ஆத்தும நேசர் அவர் மட்டும்தான். அதனால தான் சூலமித்தியால் பாடுவா, ஆத்தும நேசரே, ஓ உம்முடைய மந்தையை எங்கே மேய்த்து மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் சொல்லும். உங்கள் கூட இருக்கிறதா எனக்கு ஆசை. தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியதுன்னு. தோழரின் மந்தைகளுக்கு பின்னாடியெல்லாம் என்னால் போக முடியாது. நான் உங்ககிட்ட தான் வருவேன். உங்கள் மந்தை எங்கே இருக்குது சொல்லுங்கள், நான் உங்கள் பின்னாடி தான். ஆத்தும நேசர். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள், ஆத்துமாவின் வழக்கு இந்த காலை வேளையில் அப்படியே நமக்கு டைம் போயிட்டே இருக்குது. கர்த்தர் நல்லவர். அருமையாக இந்த காலை வேளையில் இந்த காரியங்களை தியானிக்கும்படி கிருபை செய்தார். ஆத்துமாவின் வழக்கை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு, ஆத்துமாவை காக்கிற ஒரு தேவன் உண்டு, ஆத்தும நேசர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே முழுதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், முழுதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆத்துமாவின் வழக்கை நடத்துகிறீரே,
எங்கள் ஆத்மா சில வழக்குகளுக்குள்ளே போயிருந்தா ஆண்டவரே, அந்த வழக்கில் நாங்கள் எப்படி அமைதியாக இருக்கிறது? அவர் தான் நடத்துகிறாரு. ஆத்மாவின் வழக்கை யார் நடத்துகிறா தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆத்மாவின் வழக்கு அது அவராலே நடத்தப்படுகிறது. பிராணனை அவர் மீட்டு கொள்வார். இந்த ஆத்மாவின் வழக்கு நடக்கும்போது சிலர் பிராணனை இழந்துருவாங்க பாருங்க. ஆவியில் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆத்மாவின் வழக்கு நடத்தும் போது இதனால தான் சில காரியங்கள் வரும்போது தற்கொலை முடிவு எடுக்கிறாங்க. அவங்க என்னை அப்படி நினச்சிருவாங்க, அவங்க என்னை இப்படி நினச்சிருவாங்க. தேவ பிள்ளைகள் அந்த காரியங்களை நினைக்கவே கூடாது. யார் உங்களை பற்றி என்ன நினச்சா என்ன, அவர் என்ன நினைக்கிறாரு அதை தான் நீங்கள் நினைக்கணும். அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்னா நல்லா இருக்கணும். அவருக்கு முன்னாடி பாத்திரவான்களாய் காணப்பட ஜாக்கிரதையாக இருக்கணும். உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொண்டது. அதான் நம்மளுக்கு வாக்குத்தத்த வார்த்தை. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆத்மாவின் வழக்கை நீங்கள் நடத்துவீங்கப்பா. எந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி இருக்கணுன்ற அறிவு எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. மற்றவர்கள் எங்களை குறித்து என்ன நினைக்கிறாங்க, எவ்வளோ நேசிக்கிறாங்க என்பதல்ல ஆண்டவரே. நாங்கள் ஆவியில் இல்லாத வரைக்கும், ஆவிக்குள்ளே அந்த வாழ்க்கைக்குள்ளே வராத வரைக்கும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அவங்க எங்களை நேசிக்கணும், இவங்க எங்களை நேசிக்கணும், அவங்க எங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க. இல்லை ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேலே அன்பாக இருக்கிறீங்க. அது ஆண்டவரே அப்பா, அந்த கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இருக்கிறதுக்காக நன்றி. ஆவியானவர் அதனுடைய அச்சாரமாக அடையாளம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்காக நன்றி. அதே சமயத்தில் கசப்பான வேறு எங்கள் இருதயத்தில் வரக்கூடாது ஆண்டவரே. அன்பாக இருக்கணும், நெகிழ்ந்துடணும் ஆண்டவரே. அந்த நுகங்கள் எதுவும் எங்கள் மேலே இல்லாதபடி, ஆத்ம பிணைப்பு இல்லாதபடி ஆண்டவரை முழுவதுமாக அந்த ஆத்மா உங்களை ஆண்டவரை அண்டி கொண்டிருக்கணும், ஒட்டி கொண்டிருக்கணும். ஆத்மாவின் வழக்கை நடத்துகிற தெய்வமே, முழுவதுமாய் தாழ்த்தி உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் சகல துதிகன மகிமையில ஏறடிக்கிறோம்.